வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிபிஓ டெக் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி மே 8 ஓப்பன் ஆகுது, 10ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பி2பி ட்ராவல் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ ட்ராவல் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், ஏர்லைன்ஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாமே புக் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 55% மேலே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 60 அப்படி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 15,000 போட்டிங்க அப்படின்னா அதில் 7,500 கிட்ட லாபம் வர மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1500 கோடி. அதில் ஆஃபர் ஃபார் சேல் 1150 கோடி. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபருக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஐபிஓ மூலயமா அவங்க பணம் கெயின் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெஷ் இஷ்யூங்கிறது என்னென்னா டோட்டலாகவே புதுசாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இதோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ 51.26% இருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 16 ஷேர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 920 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டை நீங்கள் ரீட்டைலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 14,720 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா இதில் இந்த கம்பெனி டிபிஓ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு லாஸ் இவங்க பண்ணியிருந்ததுனால நம்மளுக்கு ரீட்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா 10% மட்டும் தான். ஸோ அதனால் அதிக போட்டி இருக்கும் ரீட்டைலில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று சான்சஸ் கிடைக்க கஷ்டம்தான் கொஞ்சம் ரீட்டைலில். பட் நீங்கள் ஒரு 2-3 அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 2024 மைனஸில் இருந்தது, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் படி பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட்டும் அதிகமாக தான் இருந்திருக்கு முன்னை விட. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட பியர் கம்பெனிஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட எர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 10% தான் ரீட்டைலுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 5 அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இதுமாரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் ரிங்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.